ஹலோ, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் போட்ட 3 பதிவுக்கும் நல்ல ஆதரவும் ஒரு நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு புதிய பதிவு. இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆசை. என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு. ரமணா படத்தில் விஜயகாந்த் சொல்லுவார், மன்னிப்பு தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்ட்டு. ஆனால் அது எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொன்னது. ஆக்சுவலி நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னா மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தாலும், இல்லை மற்றவங்க யாராவது நம்மளை காயப்படுத்தியிருந்தாலும், இல்லை நம்ம வேறு யாராவது காயப்படுத்தியிருந்தாலும் மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு மன நிறைவும் மன அமைதியும் கிடைக்கும். இது நிறைய 2-3 இடத்துல எனக்கு நிகழ்ந்திருக்கு. இப்போ என்ன யாருன்னா ஹர்ட் பண்ணாங்க, ஏன் எங்கள் வீட்டில் கூட நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய சண்டைகள் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னும் போது நான் ஈஸியாக கேஷுவலாக இருப்பேன், கேஷுவலாக நடந்துப்பேன். அதுக்கு மன்னிச்சு சாரி கேட்டுருவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்கள், நான் என்ன சின்னதாக தப்பு பண்ணாலும் உடனே போய் சாரி கேட்டுருவேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இல்லையோ, எனக்கு நிம்மதியாக இருக்கும், என்னோடய மன அமைதிக்காக. இப்போ உங்களோட வாழ்க்கையில் கூட பல பேர் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க. ஏன் இப்போது லேட்டஸ்ட்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கூட எங்கள் அப்பாக்கிட்ட பேசி 5 வருஷம் ஆகுது, எங்கள் அம்மாக்கிட்ட பேசி 10 வருஷம் ஆகுது, என்னோடய மனைவிக்கிட்ட பேசி ஒரு 5-7 வருஷம் ஆகுது. நல்லா பேசுகிறதே கிடையாது, சண்டை, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்காங்க. நான் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், ஈஸியாக மன்னிக்க முடியாது தான், கடந்து போகணும். உங்கள் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா மன்னிப்பு கொடுங்க. அவங்கக்கிட்ட போய் டைரெக்டாக போய் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் உங்கள் கண்ணை மூடி இது மாதிரி யாரெல்லாம் நீங்கள் வெறுக்கிறீங்களோ, யார் மனசில் நீங்கள் இவங்களாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒதுக்குறீங்களோ, அந்த மனிதர்களை கண் முன்னாடி கொண்டு வந்து, நான் இது மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கேன், அவங்கள நான் வெறுப்பேற்றுற மாதிரியோ அவங்கள காயப்படுத்துகிற மாதிரியோ நான் நடந்திருக்கேன். ஸோ அதனால் நான் எனக்கு நானே மன்னிப்பு கேட்குறேன், அதே மாதிரி அவங்கக்கிட்டே நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கண் முன்னாடி அவங்கள கொண்டு வந்து நின்று அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கல. டைரெக்டாக போய் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், உங்கள் மனசு ஆறுதலாக இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், வஞ்சம் வச்சு அவங்கள கரம் பண்ணணும், அவங்கள அழிக்கணும், அவங்கள நாசமாக்கணும், அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நல்லா இருக்காமல் போயிருப்பீங்க. உங்களோட கடைசி காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம அப்பயே பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணும்ல. ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ மன்னிச்சிருங்க. அதே மாதிரி ஒரு படத்தில் கூட நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன்னு சொல்லிட்டு சிம்பு படத்தில் சொல்லுவோம், 20 வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கோம், மன்னிப்பு தானே, ஒரு தடவையாவது கொடுத்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி அழுது ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவார். ஸோ நல்ல உறவுகள், நல்ல நட்புகள், நல்ல அன்பு உள்ளங்கள் வேணும் அப்படின்னா கொஞ்சம் மன்னிச்சு தான் பாருங்களேன், கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் பாருங்களேன். நல்ல உறவுகள் நம்மளை விட்டு போகாமல் பார்த்துக்கங்க. இதை மேற்கோள் காட்டி பேசணும் அப்படின்னா, பைபிளில் இயேசு கிறிஸ்து சாவுற தருவாயில் கூட, தந்தையே இவர்கள் யாது செய்கிறார்கள் என தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு இரக்கம், அப்பேற்பட்ட ஒரு மன்னிப்பு நமக்கு இருக்குமா, நமக்குள்ளே இருக்குமா? நம்மளுடைய சகோதரரை, நம்ம கூட பிறந்த ரத்தத்தை, நம்ம கூட பிறந்த பிரதரை, நம்ம கூட பிறந்த தம்பி தங்கச்சியை நம்மளால் மன்னிக்க முடியுமா? நம்ம அப்பா அம்மா மன்னிக்க முடியுமா? நம்ம மனைவி, நம்மளுடைய பிள்ளைகளை மன்னிக்க முடியுமா? மன்னிச்சு தான் பாருங்கள். சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. தேங்க்யூ. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.